அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். மல்டி டாஸ்க் அப்படின்னா பல பணிகள். ஒருவர் ஒரே சமயத்தில் பல பணிகளை, ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை செய்வதற்கு பெயர் தான் மல்டி டாஸ்க் அப்படின்னு பெயர். இந்த மல்டி டாஸ்க் பணி என்பது சுலபமானதா சிரமமானதா? தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இது பயனளிக்குமா பயனளிக்காதா என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒருவர் ஒரே சமயத்தில் பல பணிகளை செய்கின்ற பொழுது ஒரு பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு மாறுவது என்பது சிரமத்தை அவர்களுக்கு கொடுக்கும். இது அவர்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அவர்களுடைய அறிவாற்றல், சிந்தனை திறன், செயல்படுத்தும் திறனை பொறுத்து இருக்கின்றது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் இன்னும் சொல்றாங்க என்னன்னா, ஒரே சமயத்தில் பல பணிகளை மல்டி டாஸ்க் ஒர்க்கை செய்யறது என்பது மனிதர்களுக்கு சிரமமான காரியம் என்பதனையும் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். சரி, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? முதல் விஷயம், அவருடைய உடலும் மனமும் சோர்வடைந்து போகும் விரைவில். இரண்டாவது, அவர் டென்ஷன் ஆவார். அவருக்கு ஒரு டென்ஷன் ஏற்படும், ப்ரெஷர் ஏற்படும். மூன்றாவது, உங்களுடைய முழு திறனையும் ஒரே சமயத்தில் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது வெளிப்படுத்த முடியும். அந்த செயலானது மிகச் சிறந்ததாக, சிறப்பானதாக, தெளிவானதாக மாறும், தவறுகள் இல்லாமல் மாறும். ஆனால் ஒரே சமயத்தில் பல வேலைகளை கவனிக்கின்ற பொழுது அந்த செயல் திறன் குறையும். இது மல்டி டாஸ்கில் இருக்கக்கூடிய சிரமம், சிக்கல். மல்டி டாஸ்கினுடைய பயனும் இருக்கும் இல்லையா? முதல் விஷயம், ஒரு மனிதனுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரே சமயத்தில் 2-3 வேலைகளை செய்கின்ற பொழுது என்ன நடக்கும்? வேலைகள் துரிதமாக நடக்கும், பலன்கள் மிக அபரீதமானதாக அமையும். அப்ப வேலையினுடைய கால அளவும் குறையும். அதாவது ஒரு உற்பத்தி பண்ணுறோன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் கொடுக்கறத விட ஒரே நேரத்தில் 3-4 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது இந்த மல்டி டாஸ்க் பணியில் இருக்கக்கூடிய சிறப்பு. ஆனால் இதில் தவறுகள் நடப்பதற்கு, கான்சன்ட்ரேஷன் பண்ணுவதற்கு சிரமம் இருக்கும், வாய்ப்பு இருக்கும். தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும், கான்சன்ட்ரேஷன் பண்ணுவதற்கும் சிரமம் இருக்கும். நம்ம அட்டென்ஷன், அந்த பணிகளில் முழுமையான அட்டென்ஷன் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆகையினாலே நண்பர்களே, மல்டி டாஸ்க் பணி என்பது நல்லதுதான். ஆனால் அது சில நேரங்களில், சில காலகட்டங்களில், அவசர சூழ்நிலைகளில் நம்முடைய தனித்திறமையை பயன்படுத்தி செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் ரெகுலராக செய்கின்ற பொழுது ஒரு பணியை எடுத்து அதனை திட்டமிட்டு அதை முழுமையாக செயல்படுத்தி முடித்துவிட்டு, அல்லது அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த பணிக்கு செல்வது உசிதமானது, நல்லது என்று ஆராய்ச்சியாளர்களும் கருதுகிறார்கள், யாமும் கருதுகிறோம் என்பதனை கூறி உங்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். சிறப்பாக பல பணிகளை செய்வதற்கு, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறுகிறோம். அதே போல இது போன்ற நல் கருத்துக்கள் உங்களை சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.